ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு இல்லாமல் டிஃபன் கடை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்லையை பவுடர் பண்ணி தண்ணியில் கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் உடச்சக்கல்லையை அரைக்கிறதுக்கு பதிலாக கடல மாவு இருந்தால் அதையும் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணாலும் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா உடச்சக்கல்லை சீக்கிரமாக கட்டியாக வந்துடும். அதனால் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றி நம்ம நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா டிஃபன் கடை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.